வணக்கம். நான் கண்ணாசி மாதிரி. இது திசை உங்கள் அபிமான பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம கூட டத்தின் களவழி செய்து இருக்காங்க. வணக்கம் டத்தேன். வணக்கம் கண்ணா. நலமா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மிக மிக நலம். போன எபிசோட்ல நம்ம பேசியிருந்த டத்தேன், நமக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு புயலை ஏற்படுத்திட்டீங்க. ஆன்மீகனா என்ன, அது தேடுதல், எஸ்பெஷலி உங்ககிட்ட இருந்து எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு. உங்ககிட்ட ஆரம்பிச்ச பொழுது அதற்குண்டான பதில கிடைச்சது, அவங்களுக்கு சரியான இலக்கு இதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா கண்ணா, எனக்கு கிடைச்சது. பிஃபோர் வி ஸ்டார்ட் கண்ணா, கடவுளுக்கு, என் குருங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களோட ஆசீர்வாதத்தோட நான் இந்த ஷேரிங்க செய்யறேன் இன்னைக்கு. அவங்க எல்லாம் இல்லைன்னா என்னால ஒன்னும் செய்ய முடியாது, ரைட்? ஏன்னா எனக்கு இன்னஃப் சேலஞ்சஸை குடிச்சு, சவாலை கொடுத்து, எனக்கு என்னாஃப்ங்கிற அளவுக்கு சேலஞ்சஸை கொடுத்து, அப்புறம் அதுக்கு தேடலை ஒன்று கொடுத்து, அப்புறம் பதிலை தேடி, அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆன் பண்றதுக்கு இதெல்லாம் டிசைன் ஐ திங்க். பட் ஸோ அதனால நான் அதுக்கு நன்றி சொல்றேன். ஸோ எனக்கு கிடைச்ச அந்த பதில் கண்டிப்பா மற்றவங்களுக்கும் போய் ரொம்ப நல்ல ஷேரிங்கா இருக்கும், மற்றவங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் கண்ணா. எல்லாத்தையும் பேசணும்னாக்கா அது டேக் டூ மச் டைம், ரைட்? ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் சம்மரைஸா கொடுக்குறேன், நிறைய டயக்ராம் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னோட 40 years சர்ச் அண்ட் ஸ்டடி ஸ்டில் கோயிங் ஆன் கண்ணா. நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச இந்த நாலேஜ் அப்படியே நோட்ஸா எடுத்து டயக்ராம் பண்ணி நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு, ரைட்? நம்ம எல்லாரும் சமம், சேம் அப்படின்னு சொல்றீங்க டத்தின். ஆனா வந்து ஈக்குவல் கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? நல்ல கேள்வி கண்ணா. ஓகே, நமக்குள்ளார எல்லாருக்கும், உங்களுக்குள்ளார, எனக்குள்ளார எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது வந்து அந்த செல்ஃப், அந்த கான்சியஸ்னஸ் இஸ் த சேம், ரைட்? அதை பிரம்மனாவும் பார்க்கலாம், ரைட்? பட் நம்ம எப்போ மாறுபடுறோம்னாக்க அந்த உண்மை, அந்த செல்ஃப்ல இருந்து, அந்த கான்சியஸ்ல இருந்து நம்ம தூரம் போக்க 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 நம்ம வேறுபட ஆரம்பிச்சிடறோம். அதில் தான் ஒவ்வொருத்தவங்களும் வேறுபடுறாங்க, ரைட்? நாட் அது சுவாமி விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு, the soul is potentially divine. ஓகே, நம்ம ரியலைஸ் பண்றதுல இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிவினிட்டி உள்ளுக்கு இருக்குது. ஆனா எப்படி போய் அதை அடைய போறோம், ரைட்? அதுதான் கேள்வி, ரைட்? ஸோ அதில் தான் எல்லாரும் மாறுபடுறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணாக்கன்னா, நான் வந்து இதை வந்து ஒரு டயக்ராமா காட்ட விரும்புறேன். நமக்குள்ளார வந்து 3 டைப் ஆஃப் குணாஸ் வாசனாஸ் இருக்கு. தமசிக், ரஜசிக் அண்ட் சாத்விக், ரைட்? இந்த டயக்ராமை பாருங்க. தமாசிக்கா உள்ளவங்க வந்து வெரி இன்ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு, ரொம்ப ஆக்ஷன் இருக்காது. நான் இது சொல்லுவோம் பழைய எபிசோட்ல, தே லவ் டு ப்ரோக்ராஸ்டினேட். ஓகே, தே லவ் டு போஸ்ட்போன் திங்ஸ் சொல்லுவாங்க. மந்தமா இருக்குது. ஆமா கண்ணா, இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ்ல தான் வரும். ஓகே, ஆக்ஷன் ரொம்ப இருக்காது, எதையும் கேசா மாதிரி இருப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ அதனால அவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ஆனா ஆக்ஷன் அங்க இருக்காது, வரும் ஆனா வராதுங்க மாதிரி இருக்கும் அவங்க குணம், ரைட்? அதான் அந்த தமாசிக்கோட குணம், ரைட்? இது வந்து இந்த ரஜசிக் குணம், ரைட்? அது வந்து அவங்களாம் வந்து ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க, ரொம்ப ப்ரொடக்டிவ். ஆனா எல்லாம் அவங்களுக்கு தேர்ந்தாப்புல உள்ளதான் இருக்கும். இந்த தமாசிக் உள்ளவங்க வந்து மற்றவங்களுக்கு சர்வ் மாட்டாங்க, தனக்கும் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ரஜசிக்காரங்க தனக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதான் டிஃபரன்ஸ் அவங்க 2 பேருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி இவங்க. ரெண்டாவது, அவங்க வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப அச்சீவ்மெண்ட் ஓரியன்டா இருப்பாங்க, ரொம்ப வேகமா, ரொம்ப ஆக்டிவிட்டி. அந்த ரஜாஸ் சொல்லும் போது அது வந்து அதுல. ஸோ அண்ட் பிகாஸ் அவங்க வந்து தன்னை நோக்கி அந்த அவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்கனால சம்டைம் வெரி ஈஸிலி அவங்க ரொம்ப அஜிடேட்டட் ஆயிருவாங்க. அவங்களோட அந்த பீஸ்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கனால, அந்த வேர்ல்ட் ரொம்ப வேர்ல்டியா இருக்கனால பரபரப்பான இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா. ஓகே, ஸோ அது வந்து இந்த செகண்ட் கேரக்டர். 3வது கேரக்டர் வந்து சத்விக்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தா டிரான்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க, அதாவது ஆக்ஷன்லயே இருப்பாங்க, ஆனா உள்ளுக்கு வந்து அவங்களுக்கு பீஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும். ஓகே, அந்த டயக்ராம்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ், எக்வனமிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ அவங்க மற்றவங்களை நோக்கி தான் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ரொம்ப சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்க, அவங்களுக்கு பீஸ் கூட இருக்கும். அதாவது வேலையில அவங்க ஈடுபட இருந்தாலும், ஏன்னா மற்றதை நோக்கி, கரெக்டான விஷயத்த அவங்க நோக்கி, அவங்களுக்கு விஸ்டம், அறிவுலாம் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு ஒரு பீஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதான் 3 குணாஸா எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் நம்மள. ஓகே, ஸோ இதே குணாஸ் கண்ணா, இது வந்து டைம்ல இருக்கு கண்ணா. இந்த 6 to 4 o'clock வரைக்கும் ஒன்னும் செய்யாம அப்படி மந்தமா இருக்கிற டைம், அதான் அவங்க ஆக்டிவா இருக்கிற டைம். யூஸ்வலி தமாசா உள்ளவங்க அந்த மாதிரி அதான் அந்த தமாசிக்காக அவங்க அந்த டைம்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரஜசிக்காரங்க பார்த்தா அதே டைம்ல வந்து ஹோல் டே அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து சாத்விக்காரங்களை பார்த்தீங்கன்னா காலைல 4 to 6 மணிக்கு, அதான் சாத்விக் டைம். அண்ட் சாத்விக் பீப்புள் ஆக்டிவா இருக்கிற டைம். அவங்க வந்து ஸ்டடீஸ், ரிஃப்ளெக்ஷன், மெடிடேஷன் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த டைமுக்கு கூட அந்த குணம் இருக்குங்கண்ணா.
இது டைம் போக மிருகங்களுக்கு செடி கொடிங்களுக்கு கூட இந்த குணம், இந்த 3 குணாதிசயம் இருக்குது. இது நம்ம பழைய எபிசோட்ல நான் கவர் பண்ணியிருக்கிறேன். பட் இப்ப பார்க்க போனாக்க இப்ப பாருங்க, தமாசி கேரக்டர், இந்த வந்த குணம். கிரீப்பர்ஸ் செடிங்களை பாத்தீங்களா, மத்த செடி தொங்கிதான் அது இருக்கும், அதுவால வளர முடியாது மத்த செடி. ஓகே, மிருகத்தை எடுத்துட்டோம்னாக்க ஹிப்போபொட்டமஸ்லாம் அந்த மாதிரி குவாலிட்டி உள்ளது. ஓகே, பேரசைட்ஸ்க்கு அந்த குவாலிட்டி இருக்கு. அதே சமயத்துல ரஜாசிக் எடுத்தோம்னாக்க அந்த முள் செடிங்கெல்லாம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ரஜாஸ் குவாலிட்டி. அதே சமயத்துல புலிலாம் ஒரு மிருகமா எடுத்தோம்னா அதுக்கும் அந்த குணம் இருக்கு, அந்த ரஜாசிக் குணம். ஓகே, ஃபியர்ஸான கேரக்டர், ஃபியர்ஸா. அந்த சாத்விக் குணம் வந்து செடி எடுத்துட்டோம்னாக்க பனானா ட்ரீ இஸ் லைக் தட். தன்னை எல்லாத்துக்கும் அது சாக்ரிஃபைஸ் பண்ணும். அது இலை, அதோட பூ, ஒரு மரமே, ஒரு ஹோல் மரமே சாக்ரிஃபிஷியலான இதுதான். நம்ம பசு, காவ் நம்ம எடுத்துட்டோம்னாக்க அதுக்கும் அந்த குணம் இருக்கு. அதனாலதான் இந்த பனானா ட்ரீ, காவ் இதெல்லாம் வந்து பிளஸ் a few more நம்மளோட ரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல சரி, நம்மளோட எல்லா செரமனியும் சரி இன்க்ளூட் பண்றாங்க. சிம்பாலிக்லி அவங்களோட குவாலிட்டிஸ் அப்படி இருக்கிறதுனால நம்ம இன்க்ளூட் பண்றோம், நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு. நாட் பிகாஸ் we are praying to them. சில ப்ரீச்சர்ஸ்லாம் நம்ம ராங்கா சொன்னாங்க தெரியுமா, we pray to animals சொன்னாங்க தெரியுமா, we praise to plants சொல்றாங்க. நோ, அந்த சிம்பாலிக் குவாலிட்டி எடுத்து நம்ம லைஃப்ல வந்து எம்பைப் பண்றதுக்காக நம்ம அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் நம்மளுடைய செரமனிஸ் அண்ட் பிரேயர்ஸ், ரைட்? சோ இதுதான் அந்த 3 குவாலிட்டிஸ். சோ அது நேச்சர்ல இருக்கு. அதாவது அந்த சரியான குவாலிட்டிஸ் அது ஆக்சுவலி எங்க இருந்து தான் வருது? அது உள்ளுக்குள்ளே இருக்கா இல்ல வந்து வெளியே நம்ம டெவலப் பண்ணணுமா? ரெண்டுமே அதுக்கு காரணம் தான் கண்ணா. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த வாசனாஸ் குணாஸ்லாம் பூர்வீக ஜெனத்துல இருந்து கொண்டு வரோம்னு சொல்றாங்க. அதாவது we inherit through our karmic journey. Okay, and then continue in this birth. ஓகே, திருப்பி நம்ம சரியா கொண்டு வரலன்னா அது திருப்பி ராங்கான குவாலிட்டிஸ் அது கொண்டு போகணும்ல. ஸோ அந்த வாசனாஸ் இஸ் ஆன் கோயிங் திங். ஸோ அதை நல்ல விதத்துக்கு நம்ம கொண்டு போகணும் பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் காட்டியிருக்கேன் பாருங்கன்னா, அதாவது எப்படி வாய் அந்த குணாஸ் எங்க இருந்து வருது, எப்படி அதை கிரியேட் பண்ணுதுன்ட்டு. ஓகே, ஸோ இதை நான் டீட்டெயிலாக போறதுக்கு முன்னாடி கண்ணா, நம்ம வந்து அதாவது நம்மளோட உண்மையான செல்ஃப் அண்ட் கான்சியஸ்னஸ் ஒன் தான். நம்ம அந்த டாபிக் போகாம எங்க நம்ம மாறுபட்டிருக்கோம், எதுல அது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டைசெக்ட் பண்ண போறேன். ஒரு ஹியூமனை டைசெக்ட் பண்ண போறேன், ஸ்பிரிச்சுவலி டைசெக்ட் பண்ணி பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த டயக்ராம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க நீங்க பாருங்க, தட் சாஸ் வந்து புருஷான்னு சொல்லுவாங்க, அதுதான் பிரம்மன் சொல்றாங்க, அதுதான் எல்லாம் ஒரிஜின் ஆஃப் எவ்ரிதிங். அது வந்து கிரியேஷனா மாறுது, இந்த மாயா உலகம்னு சொல்லுவாங்க, ரைட்? அதுதான் பிரகிருதி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 2 பேக்ரவுண்ட். ஓகே, the source and the அதாவது creator and the creation சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் எல்லா கிரியேஷன்ஸ் உருவாகுது. அதுல இப்ப மனுஷன் எடுத்துட்டாக்க நம்மளுக்கு 24 தத்துவாஸ் இருக்கு, 24 தத்துவாஸ் இருக்கு நம்மளுக்கு, அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் அவர் கிரியேஷன். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். ஸோ இது அதாவது யூனிவர்ஸ்லி அந்த 5 அந்த பஞ்சபூதன் சொல்றாங்களே, அதுவும் பிரபஞ்சத்துல இருக்கிற மாதிரி நமக்கும் அந்த குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுல சட்லஸ் குவாலிட்டி அந்த டயக்ராம் காட்டுற மாதிரி இஸ் த ஸ்பேஸ், அப்புறம் எகேஸ் இன்டு ஏர், அப்புறம் ஃபயர், அப்புறம் வாட்டர், அப்புறம் எர்த். நம்ம எர்த்துக்கு போகும்போது அது வந்து கிராஸா உள்ள எலிமெண்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தந்த்ரா. ஸோ நம்ம கேட்கறது, நம்ம டச் பண்றது, நம்ம பார்க்கறது, நம்ம டேஸ்ட் பண்றது, நம்ம ஸ்மெல் பண்றது, இதெல்லாம் நம்மளோட தந்த்ராஸ், ரைட்? அடுத்தது வந்து நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். ஓகே, அதான் வந்து ஞான இந்திரியாஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஆர்கன்ஸ் வச்சு அதை நம்ம வந்து பார்க்கறது, தோற்றதான் செய்யறோம்னாக்கா நம்ம இயர்ஸ், ஸ்கின், ஐஸ், டங் அண்ட் நோஸ், ரைட்? ஓகே, அடுத்த லெவல் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, அதான் நம்மளோட கர்ம இந்திரியாஸ். ஓகே, நம்ம என்ன செய்யறோம்னாக்க through the mouth we speak, through the hands we touch or hold, through the legs நம்ம மூவ் பண்றோம், through sexual organs we reproduce, and then another organ to excrete, வெளியாக்குறது. ஓகே, இதுதான் 5. ஓகே, நான் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, அது ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, இது வந்து 4 இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணும். இந்த தந்த்ராஸ், ஞான இந்திரியாஸ், கர்ம இந்திரியாஸ், இந்த 15 என்னத்தை கிரியேட் பண்ணுதுன்னா, என்ன ரிசல்ட்ஸ் அதை கொண்டு வரும்னாக்க அந்த கர்ணாஸ். ஓகே, த இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் நம்மளோட மைண்ட், மனசு சொல்லுவோம், இன்டெலெக்ட் புத்தி, சித்தா which is the memory, and அகங்காரா which is the ego. இந்த 4 இடத்துல தான் கண்ணா கர்மா உருவாகுது. ஸோ உருவாகி அங்கே ஸ்டாப் பண்ற இடமே இந்த 4 அந்த கர்ணாஸ் தான். அப்புறம் அந்த கர்ணாஸ் நம்ம கரெக்ட் பண்ணலைனாக்க அது நம்மளுக்கு திருப்பி கர்மங்களை, கெட்ட கர்மங்களை உருவாக்க அதுவே வழிவகுத்து கொடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ அதனால இந்த 24 தத்துவாசியும் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கரெக்டா நம்ம வந்து டிவெலப் பண்ண நம்ம பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மாறுறோம். அப்ப நம்ம ட்ரூ டிவைன் செல்ஃபை நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்லி.
ஸோ இந்த 24 தத்துவாசி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கர்மான்னு எடுத்துட்டோம்னாக்க இட்ஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, எது நடக்குது அதுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்னால என்னது, ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ பெர்ஃபெக்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். ஓகே, எதுவுமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அண்ட் இட்ஸ் வெரி சயின்டிபிக், ஸோ நத்திங் மிஸ்டிக்கல் there, இன்னும் அது கரெக்டாக தான் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பதில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வெதர் இட்ஸ் லா தியோரியான்னு தெரியாது, அந்த ரீஎன்கார்னேஷன் வந்து கேப்சர் பண்ணிக்கும் எல்லாத்தையும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து முன்னால இருந்து கொண்டு வந்த அந்த கர்மா பேரு பிராரப்த கர்மா. நம்ம இப்போ இன்கம் பண்றது வந்து சஞ்சித கர்மா. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஃபியூச்சர் கொண்டு போகிறோம். ஸோ அதை நம்ம இப்பவே அதை கரெக்ட் பண்ணி டெவலப் பண்ணலைனாக்கா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த நல்ல கர்மா கெட்ட கர்மாங்களாம், ரைட்? நல்ல கர்மா கொண்டு போனா ஓகே கண்ணா, கெட்ட கர்மா கொண்டு போனா டிஃபிகல்ட் தானே, ரைட்? ஸோ அதனாலதான் இந்த டாபிக் வந்து வெதர் ஒருத்தவங்க வந்து ரீஇன்கார்னேஷன் பத்தி நம்புறாங்களோ இல்லையோ, இப்ப செய்யறது அடுத்தது அதுக்கு ரிசல்ட் வரும் அவங்க நம்பினாலே அவங்க இந்த வெரி மூமெண்ட் அவங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அதாவது குட் கர்மா அண்ட் பேட் கர்மா. அதாவது இந்த குட் கர்மா நல்ல விஷயங்களை எப்படி அதிகரிக்கிறது, பேட் கர்மா எப்படி நம்ம குறைக்கிறது, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இதுக்கு வந்து சனாதன தர்மால வந்து 4 சொல்யூஷன், பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுதான் அந்த 4 யோகாஸ். அந்த 4 அந்த கர்ணா சொன்னல கண்ணா, where the karma is taught, அந்த ஈச் ஆஃப் அந்த கர்ணாவை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு 4 யோகாஸ், ரைட்? ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நம்மளோட ட்ரூ செல்ஃப் யார் நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஓப்பன் அப் ஆயிரும், ரைட்? ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் அ ஹியூமன் லைஃப், ரைட்? டு ரியலைஸ் அவர் செல்ஃப். ஸோ இப்போ இந்த டயக்ராம் நான் காட்டுறேன் கண்ணா, அந்த எப்படி அந்த 4 யோகா அந்த 4 அந்த கர்ணாஸை டெவலப் பண்ணுதுன்னு பாருங்க. கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, ராஜயோகா, 4 யோகா, ரைட்? ஸோ ஒவ்வொரு யோகாவும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஓகே, ஒவ்வொரு அந்த கர்ணாவையும் அது செட்டில் பண்ணும். இந்த இஷ்யூஸ் தட்ஸ் தாட் இன் தேர், ரைட்? ஒவ்வொரு அது தனி கோல் இருக்கு. ஓகே, அண்ட் இட் அப்பீல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். சில பேர் வந்து இந்த ஞான வழிபாடு இருக்கிறவங்க பாருங்க, அவங்க குணம்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து நாலேஜ் அதெல்லாம் ரொம்ப தேடி போவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஞான யோகா ரொம்ப இதா இருக்கும். இந்த பக்தி யோகால இருக்கவங்க தே ஆர் யூஸ்வலி மோர் டிவோஷனல் அண்ட் தே லவ், ஓகே, தி ஷோ லவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது இருக்கும், ரைட்? அதே மாதிரி மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும், தன்னை உடம்ப வந்து மற்றவங்களுக்கு தியாகம் பண்றவங்களை பார்த்தா அது வந்து கர்ம யோகா, ரைட்? அப்புறம் ராஜ யோகா, தோஸ் பீப்புள் a little bit scientific and mystical. அப்புறம் அந்த பாத்வே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 4 யோகாவும் 4 டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸை டெவலப் பண்ணும். அதே சமயத்தில் தே ஒர்க் வித் ஈச் அதர். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னாக்கன்னா, நான் அதை இது ஆழமா படிக்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எந்த யோகாவும் எந்த இன்னொரு யோகா கூட சண்டை போட்டது கிடையாது. அதாவது பாருங்க, இப்போ வந்து இப்ப கர்ம யோகா இருக்கவங்கள பேரு கர்ம யோகின்வாங்க, பக்தி யோகால இருக்கவங்க பக்தான்வாங்க, ஞான யோகால இருக்கவங்கள ஞானின்வாங்க, இன்னும் அண்ட் ராஜ யோகால இருக்கவங்கள யோகின்வாங்க. ஓகே, இந்த எந்த யோகியும் யாரு கூட சண்டை போட்டதில்லை. ஏன்னா அவங்க கோல் எல்லாம் ஒண்ணுதான், டு ரியலைஸ் தியர் ட்ரூ செல்ஃப். So this is very beautiful. One of the things that really touch, my heart. ரொம்ப அற்புதமா 4 யோகாஸ் பத்தி விவரமா சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் சொல்லியிருந்தீங்க. நீங்க எதை கடைபிடிக்கிறீங்க? ஆக்சுவலி 4 யோகாவும் எல்லாருக்கும் தேவை கண்ணா. இன்னும் 4 டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? ஓகே, ஸோ அதனால எல்லா நாளும் தேவைப்படும். என்னன்னாக்க நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் திங் வி வாண்ட் டு டெவலப். நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா நமக்கு தெரியும், நான் வந்து ஞான யோகா ப்ராக்டிஸ் பண்ணும், கர்ம. ஸோ எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படும். ஓகே, ஏன்னா என்னையே கேட்டீங்கன்னாக்கா ஆல் 4 யோகாஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, என்னன்னா அந்த லேர்னிங் வந்து ஸ்லோலி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, பக்தி யோகா வந்து எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு தான் கண்ணா லேட்லி. ஓகே, நான் வந்து சங்கீதம்லாம் படித்தேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஏன்னா ஐ வாண்ட் டு சிங் சாங்ஸ். ஸோ அந்த பக்தியில அந்த லவ்ல கடவுளுக்கு நம்ம பாட்டு பாடும்போது உள்ளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, அது சேஞ்சஸ் அஸ்ல கடா. ஸோ அது வந்து பக்தி வழிபாடு. கர்ம யோகான்னு சொல்ல போனா எனக்கே தெரியாது, சின்ன பிள்ளைலேருந்து அதான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் பீப்புள் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன், ரைட்? நாட் ஓகே. ராஜ யோகான்னு எடுத்துக்கிட்டா மாஸ்டர் குமரன் பயிற்சிக்கெல்லாம் போகணுமா இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப டீப்பான பயிற்சின்னு சொல்லியிருந்தேன். அது நாட் ஒன்லி செல்ஃப் டெவலப்மெண்ட், பட் அது வந்து நம்மளை வந்து ஹையர் லெவல் கொண்டு போச்சு. உள்ளுக்கு இருக்க நமக்குள்ள இருக்க அந்த சக்தியை வெளிப்படுத்துறது. அதுல வந்து ஐ ஈவன் பிகேம் அ ஹீலர். ஸோ ஐம் அ ஹீலர். மாஸ்டர் குமரன் மேட் மீ அ ஹீலர், ரைட்? ஸோ நம்ம மற்றவங்களை ஹீல் பண்ணுவோம், ரைட்? அப்புறம் ஞான யோகான்னு எடுத்தாக்க இந்த லாஸ்ட் 20 years ஐ பீன் வெரி இன்வால்வ். ஸோ டிஃப்ரெண்ட் குருஸ், ரைட்? ஸோ இப்போ ஐ எம் ஸ்டில் ஸ்டடிங் கண்ணா. எவ்ரி டே ஐ ஸ்டடி ஞான யோகா, ரைட்? இந்த திசை நம்ம எடுத்துனாக்கன்னா 4 யோகாவும் அதுல இன்வால்வா இருக்கு. ஸோ அது எப்படி நான் அதை வந்து விலக முடியும்? 4 தேவைதான். ஒரு முக்கியமான சந்தேகம், கேள்வின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது எல்லா மதத்திலுமே வந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில புனித நூல்கள் இருக்கு. நம்மளுடைய ஹிந்துவிசம்ல எப்படி? ஓகே,
ஹிந்துயிசம் அதாவது சனாதன தர்மான்னு எடுத்துட்டாக்க அதுல 2 பில்லர்ஸ் கண்ணா இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த காலத்துல ரொம்ப பேர் குழம்பி போய் கிடக்குறாங்க யூனோ. ஸோ நானே இதுல ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன் அதுல யூனோ. ஸோ தெர் ஆர் 2 பில்லர்ஸ். அந்த நாலேஜ்ல நம்ம தேடி போகும்போது நமக்கு இது கிடைக்கும் ரைட். 2 பில்லர்ஸ். ஸோ அதுல 2 பில்லர்ஸ் இருக்கு ஆஃப் வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ் வந்து வேதிக்ல இருக்கும் ரைட். ஸோ ஒரு பில்லர் வந்து ஸ்ருதி. ஓகே, another பில்லர் வந்து ஸ்மிருதி. ஓகே, ஸ்ருத்தின்னு சொல்லும் போது இதுதான் அந்த காலத்துல ரிஷிஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம கேட்கப்பட்டது ஹர்ட்னு சொல்லுவாங்க ரைட். அதான் ஸ்ருதி ரைட். ஸ்மிருதினாக்க சேஜஸ் அண்ட் த மாஸ்டர்ஸ்லாம் எழுதுனாங்க அவங்க மெமரியில், அதாவது எதை ரிமெம்பர் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்களோ. ஏன்னா இதெல்லாம் உண்மைங்க கண்ணா. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே அதை பாஸ் ஆன் பண்ணிட்டு அதை திருப்பி எழுதப்பட்டுச்சு. People heard, right? And then people remembered. Okay, so அதான் ஸ்ருதி ஸ்மிருதி. So இந்த diagram ஸ்ருதி and ஸ்மிருதி. So the diagram நான் போட்டிருக்கேன் பாருங்க. Okay, so ஸ்ருதி is something that is revealed and this is what we heard. ஸ்மிருதின்னு சொல்றது it is what is written and this is what we remembered, right? 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க தினா. அதாவது ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி கேட்கவே நல்லா இருக்கு. ஸ்ருதி என்றால் என்ன? ஓகே, ஸ்ருதி தான் நம்மளோட வேதாஸ் கண்ணா. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை பாருங்க, நான் அதை காட்டியிருக்கேன். 3 விதமான காண்டாஸ் அதில் இருக்கு நம்மளோட வேதத்தில் ரைட். கர்ம காண்டா, ஞான காண்டா, உபாசனா காண்டா ரைட். கர்ம காண்டான்னு எடுத்தோம்னாக்கா அதில் வந்து மந்த்ராஸ்லாம் அதில் இருக்கும், சம்ஹிதாஸ். ஓகே, அப்புறம் அடுத்தது வந்து ரிச்சுவல்ஸ், அதான் பிரம்மனாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஞான காண்டா, அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஸ்டடி. ஓகே, ரொம்ப மெடிடேட்டிவாக அவங்க ஃபாரஸ்ட்ல போய் படிப்பாங்க, அரண்யகாஸ்ன்னுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து உபாசனா காண்டா, இதுதான் உபனிஷத்ஸ். ஓகே, இதெல்லாம் அங்கே வரும். ஸோ மொத்த 4 வேதம் நம்மளுக்கு இருக்கு. ரிக் வேதா இந்த டயக்ராம்ல இருக்கு பாருங்க. ரிக் வேதா, சமவேதா, அதர்வ வேதா அண்ட் யஜுர்வேதா. அதுக்கு கீழே நம்மளுக்கு 10 உபனிஷத்ஸ் இருக்கு. ரிக் வேதால ஐத்தேரியா. ஓகே, அப்புறம் சமவேதால கின அண்ட் சாந்தோக்கியா. அதே மாதிரி அதர்வ வேதால வந்து பிரசன்ன, முண்டக்கா அண்ட் மாண்டோக்கியான்னு இருக்கு. யஜுர்வேதால வந்து 2 வழி இருக்குது. அதுல வந்து கத்த உபனிஷத்ஸ், தைத்திரிய உபனிஷத், ஈஷா உபனிஷத், இது கொஞ்சம் பிரஹதரண்யக அந்த உபனிஷத் இருக்கு. ஸோ 10 உபனிஷத் எல்லாமே அவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு நம்ம ஸ்டடியில். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லைஃப் லாங் டீப் ஸ்டடி. நான் ஒரு டயக்ராம் இதை கொண்டு வரது வந்து இட்ஸ் ஐ மஸ்ட் தேங்க் மை குருஸ் அண்ட் காட் ஃபார் தட்லாம். ஓகே, பட் இதுதான் கண்ணா நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ், நம்மளோட வேதாஸ் அண்டர் ஸ்ருதி. ஓகே, ஸ்மிருதி என்றால் என்ன? ஓகே, ஸ்மிருதினாக்க நான் திருப்பியும் நான் டயக்ராம் காட்டுறேன் கண்ணா. ஸ்மிருதி வந்து 10 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். சில டைம்ல வந்து சில ஸ்கிரிப்சர்ஸ்ல வேற மாதிரி, சில புக்ஸ்ல வந்து வேற மாதிரி போடுவாங்க. இது 10 பிரிச்சிருக்காங்க. பிகாஸ் நான் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணி ரொம்ப பேர் ரிசர்ச் பண்ணி நான் கொண்டு வந்தது. ஓகே, 10 விஷயமான அந்த ட்ரூத்தை 10 விஷயமா பிரிச்சிருக்கோம். which is within this universe and beyond the universe. So இதுல வந்து பாருங்க, அந்த பிரவுன் கலர் இருக்கிறது வந்து is that areas. ஓகே, அது கீழே இருக்குது what it covers. ஓகே, ஸோ அதில் பாருங்க சயின்ஸ், எபிக், புராணாஸ், லா, philosophy, poem and literature, தந்த்ராஸ், இதெல்லாம் வந்து இந்த 10 ஏரியாஸ் சம்பந்தப்பட்டது தான். இந்த ஆன்மீகம், இந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது பெரிய கடல் இருக்கு. இது பார்க்குறப்ப மலைப்பா இருக்கு. எங்க இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறது? ஓகே, வெரி குட் கொஸ்டின் கண்ணா. ஓகே, நம்ம ஸ்ருதின்னு சொன்னேன், ஸ்மிருதின்னு சொன்னேன். திஸ் ஜஸ்ட் beyond the universe and the knowledge, right? So நம்ம ஆரம்பிக்கணும்னாக்க what I learned என்னோட குரு கிட்ட நான் கத்துக்கிட்டது வந்து start with Bhagavad Gita. ஏன்னா it's so complete. It's a poem, it's a poetic song of God, right? அது வந்து லார்ட் கிருஷ்ணாவுக்கும் அர்ஜுனாவுக்கும் உள்ள கான்வர்சேஷன், ரைட்? அதில் இட்ஸ் the whole syllabus அதில் அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து நம்ம படிக்கணும்னாக்கா பகவத் கீதா இஸ் அ குட் ஸ்டார்ட், யூனோ. ஸோ அதில் வந்து 700 verses and 18 chapters இருக்கு. ஒவ்வொரு சாப்டரும் ஒரு யோகா, ஒரு டிசிப்ளின். ஓகே, நம்ம அதை மாஸ்டர் பண்ணிட்டு வர 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 நம்மளுக்கு வந்து விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது கம்ப்ளீட் நாலேஜ் பை இட் செல்ஃப். உபனிஷத்ஸ் மற்ற சேக்ரட் டெக்ஸ்ட்ல நம்ம அப்புறம் போகலாம். ஆனால் இந்த பகவத் கீதா இஸ் அ வெரி குட் சிலபஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லார்ட் கிருஷ்ணா என்னத்தை சொல்ல போறாருன்னு அதை கவர் பண்ணியிருக்கோம். அதாவது என்டையர் பகவத் கீதால என்ன இருக்குதுன்னு அந்த முதல் சாப்டர்ல ரஃப்லி சொல்லுவாங்க, ரைட்? அப்புறம் மறு சாப்டர் 2 to chapter 17 வரைக்கும் ஒவ்வொரு விஷயமா அந்த டிசிப்ளினா போயிட்டே இருக்கும். அண்ட் தென் சாப்டர் 18ல வந்து திருப்பி எல்லாத்தையும் ரேப் அப் பண்ணி சொன்ன விஷயத்த திருப்பி ரேப் அப் பண்ணி சம்மரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஹோல் திங் நம்ம படிக்கும் போது கண்ணா நம்மளுக்கு எல்லா விவரமும் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வேதஸ் அதை உபநிஷம் எடுக்கிறோம்னாக்க ஈஸி ஆயிரும் அந்த ஹோல் ப்ராசஸ்.
இன்ஃபேக்ட் எங்க மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் குருலாம் என்ன சொல்லுவாங்கனாக்க, அதாவது மொங்கா இருக்குது, ஓகே, மொனாஸ்ட்ரியில இருந்துட்டு மவுண்டன்ல இருந்து மெடிடேட் பண்ணி இதெல்லாம் செய்யறதுலாம் வந்து ஈஸியர் தென் உங்க லைஃப் என்னோட லைஃப் மாதிரிலாம். ஏன்னா நம்மலாம் வந்து ஹவுஸ் ஹோல்டர்ஸ் கண்ணா. ஸோ நம்ம வந்து ஆன்மீக வழிபாட்டிலே இருந்துட்டு இந்த உலகத்துல நம்மள பொறுப்புங்களும் எடுத்துட்டு செய்யறது வந்து வெரி tougher than the monk life. ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்தது வந்து கண்ணா, the important things, எது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளை உணர்றதுக்கு வந்து, அதாவது செல்ஃப் ரியலைசேஷனுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னாக்க, நம்பர் 1 ஹோலி கம்பெனி, சத்சங் சொல்லுவாங்க. நம்மள சரௌண்டிங் சரியான இருக்கணும், நல்ல குரு இருக்கணும், நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரேயர்ஸை வந்து கண்டினியூ பண்ணணும், ஓகே. அண்ட் எதை எடுத்தாலும் அதை நம்ம டிவைனா தான் பார்க்கணும். சொல்லுவாங்க நம்ம டிவைனைஸ் எவ்ரிதிங்ட்டு. ஸோ நம்ம செய்யற காரியமா இருக்கும், பார்க்குறவங்கள பழகிற விஷயம், நம்ம பிஹேவ் பண்றது எல்லாமே டிவைனா இருக்கணும். ஏன்னா எல்லாமே பிலாங்ஸ் டு காட் தான், ஓகே. இதுதான் ஃபார் டெய்லி திங்ஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்ணா. ஓகே, இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் கேள்வின்னு நினைக்கிறேன். அதாவது கடவுள் என்பது யார்? அப்படி கடவுள்ன்றது நமக்குள்ளேயே இருந்தா எதுக்கு நம்ம வெளியில இருக்கிற பொருள்கள் மீதோ வெளியில இருக்கிற சிலைகள் மீதோ நம்ம ஒதுக்க மாட்டோம்? ஓகே, இதுதான் கண்ணா என்னோட கேள்வி. 15 வயசுலது என்னோட போன எபிசோட்ல காட்டியிருந்தேன், என்னோட லெட்டர்ஸ் இதெல்லாம் இருந்ததுதான், ஓகே. ஸோ எனக்கு இந்த கேள்வி 15 வயசுல இருந்து இருந்தது இன்னும். ஸோ அந்த உண்மையை வந்து நான் வந்து டிஸ்கவர் பண்ணும்போது, எனக்கு அது தெரிய வரும்போது, எனக்கு குருங்க அதை ஷேர் பண்ணும்போது, அதை நான் ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு கண்ணா. ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அழகா சிம்பிளா அந்த பார்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ரைட். ஸோ எந்த பார்ட் எடுத்தாலும் அது கடைசியா போய் அங்கதான் நிற்க போகுது, ரைட். ஸோ அதுல வந்து இந்த விஷயத்த கண்ணா, காட்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு 2 விதத்துல நான் சொல்ல விரும்புறேன் கண்ணா. நான் படிச்சதை ஷேர் பண்றேன், ஓகே. எனக்கு என் குரு சொல்லி கொடுத்தது எனக்கு, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் 3 schools of teaching, ஓகே. இதுல வந்து அந்த டயக்ராம்ல பாருங்க 3 இருக்கு, ரைட். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கிறது வந்து அப்சல்யூட் துவைதா அண்ட் அத்வைதா, ஓகே. ரைட்ல அத்வைதா, லெஃப்ட்ல அத்வைதா, ரைட். இந்த மிடில் இஸ் ரிலேட்டிவ் விசிஷ்ட அத்வைதா, ஓகே. ஸோ துவைதா வந்து டுவலிசம், ரெண்டா பாக்குறது. விசிஷ்ட அத்வைதா குவாலிஃபைடா பாக்குறது, அதாவது there's a qualified to that criteria. அத்வைத்தம் சொல்லும் போது நான் டுவலிசம், ஓகே. ஐ மீன் டுவல் இல்ல, எல்லாம் சிங்கிள் தான், 3, ரைட். ஸோ துவைத்த வழிபாடை வந்து ஆரம்பிச்சு வச்சது ஸ்ரீ மத்வாச்சாரியா, ஓகே. ஸோ அங்க என்ன சொல்றாருனாக்க, அந்த ஃபைனாட் cannot be infinite, அந்த டயக்ராம்ல இருக்கு பாருங்க. ஸோ கடவுளும் நானும் தனி, ஓகே. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து கடவுளை வந்து வெளியே கும்பிடுவாங்க. ஏன்னா 2 கடவுள் தனி, அதான் டுவலிசம், ரைட். அடுத்தது வந்து அந்த விசிஷ்ட அத்வைத்தன்னு பார்க்கும்போது இஸ் குவாலிஃபைட். இது வந்து ராமானுஜாச்சாரியார் கொண்டு வந்தது, ஓகே. ஸோ இவங்க எப்படின்னாக்கா, ஐ எம் பார்ட் ஆஃப் காட், ஓகே. ஐ எம் பார்ட் ஆஃப் காட். 3வது அத்வைதம். ஸோ திஸ் இஸ் மோனோயிசம், நான் டுவல், எல்லாமே சிங்கிள் தான். ஸோ இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து ஆதிசங்கரா. அப்புறம் சுவாமி ராமதீர்த்தா இதை கண்டினியூ பண்ணாரு அந்த அப்புறம் கடைசியில சுவாமி விவேகானந்தா அதே மாதிரி நிறைய குரு இதை ரொம்ப ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுவாமி விவேகானந்தா இந்த அத்வைத வேதாந்தங்கிறத வந்து உலகம் முழுக்கம் பரப்புனாரு, ரைட். ஸோ அதுல தான் நானும் அவருக்கு டிவோட்டியா வந்தேன், ஓகே. ஸோ அந்த அத்வைத வழிபாடையும் நான் எடுத்தேன், ஓகே. இவங்க வந்து அப்சல்யூட் ஒன்னஸ் ஆஃப் காட், ஓகே. த ஒன்லி திங் தட் உண்மையா இருக்கிறது வந்து பிரம்மன் மட்டும் தான், அதான் இந்த அத்வைத வழிபாடு. ஸோ 3 விதமான வழிபாடு இருக்கு, நன் இஸ் ராங், ஓகே. நீங்க ஆக கீழே பாருங்க, அந்த டயக்ராம்ல அந்த அனுமானோட எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க அனுமான் எதுக்கு காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த 3 schools of teachingல கூட, ஓகே, அந்த அனுமான் எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் வந்து அங்க ராமர் இருக்காரு, அனுமான் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவங்க பாடியை கன்சிடர் பண்ணும்போது they become servant, ஓகே. அடுத்து விசிஷ்ட அத்வைதா வந்து அவங்க மைண்ட் அளவுக்கு அவங்க போனோடனே ஐ எம் பார்ட் ஆஃப் யூ. ஸோ அங்க பாருங்க ராமர் வந்து அனுமார் ஹார்ட்ல இருக்காங்க, ரைட். ஸோ ஐ எம் பார்ட் ஆஃப் யூன்னு பாக்குறாங்க அந்த வழிபாடுல. அத்வைத்தன் பார்க்கும்போது அவங்க செல்ஃபை பாக்குறாங்க, தனக்குள்ள இருக்க அந்த செல்ஃப் கான்சியஸ் பாக்குறதுனால யூ அண்ட் ஐ பிகம் ஒன். ஸோ இதுல பாருங்க அனுமனும் ராமரும் அந்த மற்ற அவதாரம் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ ஆல் பிகம் ஒன். ஸோ வெதர் நம்ம தனியா பாக்குறோமோ, பாடியை கன்சிடர் பண்ணி தனியா பாக்குறோமோ, இல்ல மைண்டை கன்சிடர் பண்ணி ஐ எம் பார்ட் ஆஃப் யூன்னு பாக்குறோமோ, இல்ல நீனும் கடவுளும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறோமோ, எல்லாம் 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டீச்சிங்ஸ், நன் இஸ் ராங். எல்லாத்துக்கும் குருஸ் இருக்காங்க, ரைட். ஸோ அதனால நம்ம வந்து எந்த பாத் எடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து 3ஐயும் பிலீவ் பண்றேன், 3ஐயும் பிராக்டிஸ் பண்றேன், நன் இஸ் ராங். ஏன்னா ஆல் லீட்ஸ் டு காட்.
அடுத்தது கண்ணா, வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடவுள்னா யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம 4 வேதத்தையும் எடுப்போம். ஓகே, நம்ம வந்து டயக்ராமா காட்டியிருந்தேன்னா, ஸோ ரிக் வேதா, சமவேதா, அதர்வ வேதா அண்ட் யஜுர்வேதா, அவங்க அதுல என்ன சொல்லியிருக்குனாக்க, இப்ப நம்ம வந்து உபனிஷத்லாம் பகவத்கீதா படிச்சு நம்ம உபனிஷத்லாம் கண்டிப்பா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியும். 10 உபனிஷத் இருந்தாலும் அந்த 4 உபனிஷத் நான் டயக்ராம்ல போட்ட உபனிஷத், ஓகே, அதுல வந்து அந்த எஃபோரிசம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃப்ரேஸ் அடிக்கடி கேட்கலாம். ஓகே, அந்த எஃபோரிசம்ல போட்டிருக்க ஃப்ரேஸ். அப்புறம் கடைசியில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதான் சுப்ரீம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க கண்ணா கடவுளை பத்தி, ரைட்? ஸோ நம்ம ரிக் வேதா வரைக்கும் படிக்கும்போது, ஐத்திர உபனிஷத் எடுக்கும்போது பிரம்மா இஸ் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அதான் அவங்க செய்யற ஸ்டேட்மெண்ட். அங்க ஒரு டிஃபைன் பண்ணுவாங்க பாருங்க. ஓகே, லக்ஷண வாக்கியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கடவுளை வந்து அந்த மாதிரி பாக்குறாங்க, பிரம்மா இஸ் கான்சியஸ்னஸ் பாக்குறாங்க, ரைட்? அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெஃபினேஷன். அடுத்தது நம்ம வந்து சமவேதாக்கு போவோம். சமவேதால வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து இந்த ஃப்ரேஸ் நீங்க அடிக்கடி நிறைய இடத்துல ரொம்ப பேர் கேட்டிருப்பாங்க, தத்வமசி. ஓகே, thou art, that thou art. ஓகே, செல்ஃப் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது என்னோட செல்ஃப் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்வைஸ். ஓகே, அது உபதேச வாக்கியம் சொல்லுவோம். ஓகே, ஸோ கடவுளை பாருங்க அவங்க எப்படி பாக்குறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ அவங்க உள்ளுக்கு நமக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டோம், ரைட்? நமக்குள்ளார இருக்குதான் அந்த பியூர் கான்சியஸ்னஸ். உபநிஷத்துல வந்து பிரம்மா இஸ் கான்சியஸ்னஸ், அடுத்தது என்னோட செல்ஃப் இஸ் பியூர் கான்சியஸ்னஸ் பாக்குறோம். ஓகே, அடுத்தது வந்து அதர்வ வேதால மாந்தோக்கிய உபநிஷத்துல அவங்க அயம் ஆத்மா பிரம்மன், இது நம்ம அடிக்கடி கேட்போம், த செல்ஃப் இஸ் பிரம்மன். இப்ப எனக்குள்ள இருக்கிற செல்ஃப் வந்து இஸ் பிரம்மன். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிராக்டிஸ். நம்ம வழிமுறைக்கு கொண்டு வரும்போது இது வரும் அங்க அதுல. ஓகே, கடைசியில யஜுர்வேதாக்கு போனதுக்கு அப்புறம் அந்த உபநிஷத் நம்ம அதை பிக்அப் பண்ணி படிக்கும்போது அகம் பிரம்மாஸ்மி, அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஐ எம் பிரம்மன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அனுபவ வாக்கிய, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் நமக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி உபநிஷத்லாம் பிக்அப், அதாவது நம்மளோட வந்து பகவத்கீதா படிச்சுட்டு உபநிஷத்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் வரிசையா போய் இந்த செல்ஃப் டீப் அந்த ஸ்டடியை போக போக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சட்டுன்னா தான் கடவுள் இறங்கிட முடியாது. ஓகே, நம்ம ஸ்லோலி ஒன் பை பிரம்மன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம செல்ஃப்குள்ள போய் அந்த செல்ஃபை பிரம்மனா பார்த்து கடைசி நம்மளே பிரம்மனா மாறுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வேதத்துல உள்ள எக்ஸ்பிளனேஷன். இதெல்லாம் ரொம்ப டீப் லைஃப் லாங் ஸ்டடி கண்ணா. ஓகே, இதுதான் நான் வந்து என்னோட குருகிட்ட இருந்து படிச்சது, இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ரத்தின், எனக்கு வந்து வெளியில் உள்ள மக்கள் பயனடைகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அடைவாங்க. ஆனா எனக்கு அந்த நேரடியாக அந்த விஷயம் கிடைக்கிறது, நானே வந்து கைண்ட் ஆஃப் பிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பூர்ண திருப்தி எனக்கு கிடைக்குது. நேரடியா நீங்க எனக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கு. மிக்க நன்றி அதற்கு. தென் இது மட்டும் இல்ல, மற்ற நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நீங்க வந்து பாட்காஸ்ட் மூலியமா யூடியூப்ல மட்டும் வந்து நீங்க போடுறது கிடையாது, நிறைய ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் வந்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அங்க இது பண்றீங்க? இதே சம்மந்தப்பட்டதா இல்ல வேற விஷயங்களா, இப்படி அது? ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னோட பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்தாக்க நான் வந்து பல விஷயத்தை கவர் பண்ணிருக்கேன். இந்த வேர்லி மேட்டர்ஸ், பிஸ்னஸ், படிப்பு, பேரண்டிங், மேரேஜ், நிறைய. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபவுண்டேஷனா இருக்குது இந்த ஆன்மீகம், அதையும் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ஹோலிஸ்டிக்கா சோசியோ எக்கனாமிக் மேட்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூ நான் கவர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே, நான் விஷயத்தெல்லாம் அந்த பெருசா அந்த ஷார்ட்டா நம்ம முடிக்கணும்னாக்க டீட்டெயிலுக்கு போறதுக்கு வந்து நமக்கு டைம் வேணும் பாருங்க. ஸோ அதை ஃபியூச்சர் பாட்காஸ்ட்லேயே கொண்டு வருவோம். நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் கண்ணா, இதை வேற மாதிரி மற்றவங்களே இதில் இன்வால்வ் ஆக்கி அந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்க்கறதுக்கு இன்னும். ஸோ நம்ம சோசியோ எக்கனாமிக் அளவில் நம்ம சமுதாயம் வந்து மேலே வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியம், உள்ளுக்கும் முக்கியம், வெளியே முக்கியம், ரைட்? ஸோ எல்லாம் கொண்டு வருவான். அப்புறம் சின்ன சின்ன விஷயமா இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருவேன், மற்ற சோஷியல் மீடியாலையும் நான் போட்டுட்டு இருக்கேன், ரைட்? ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து தனியாக எடுத்து ஒரு சின்ன விஷயமா அதை சொல்லணும்னாக்கா நான் ஷார்ட்ஸ்லையும் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பார்க்குற திசையெல்லாம் நீங்க இருக்கீங்க. அப்படி இல்லை கண்ணா, ஒரே திசை தான், கடவுள் திசை தான். ஐநோ. ஸோ நான் இப்போ நான் செய்யற அந்த வேலை கூட அந்த என்னையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் செய்யற வேலை தான், ரைட்? ஸோ அதனால பாட்காஸ்ட் தான் சரி, ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி, மற்ற எபிசோட் இருந்தாலும் சரி, கண்டினியூ ஃபாலோ பண்ணணும் எல்லாரும். ஃபியூச்சர்ல வந்து நல்ல நல்ல விஷயம் நான் கொண்டு வருவேன். திசைன்றது வெறும் இப்படியே நம்ம வந்து இதுலயே தான் இருக்கிறோம், இதுலயே தான் பேச போறோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய புதிய விஷயங்கள், நிறைய உலகம் மாற மாற இந்த தொழில்நுட்பம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கு. பேசிதான் ஆகணும். இன்னைக்கு பேசலாம், எப்போ பேச போறோம் இல்லையா? ஓகே, அதுக்காக நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த லைக்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய அந்த ஷேர் தான் மற்றவங்களுக்கும் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு.
கேள்விகள் இருந்தா தாராளமா வந்து கத்திட்டு கேட்கலாம் இல்லையா? ஆமா கண்ணா, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். And then in future மத்த விஷயம் வரும்போது கூட நம்ம போடலாம். ஏதோ சஜஷன்ஸ் அதனா எப்படி மத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் கவர் பண்ண எல்லா டாபிக்ஸையும் வித்தின் அண்ட் அவுட் சைட் டாபிக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதிலே போட்டு வாலண்டியர் கூட பண்ணலாம். ஸோ நம்ம பார்ட்னரிங் ப்ரோக்ராம் போயிடலாம். நிச்சயமாக தொடர்ந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. திசை இருக்கு, அப்புறம் ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கு, மற்ற சோஷியல் மீடியாஸ்லும் வந்து நம்ம வந்து அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு நல்ல விஷயம் வேணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போதைக்கு இன்னைக்கு நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். கண்ணா சிம்மாதிரி. நான் கலாவலி. நன்றி. வணக்கம்.